ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி ஆக்சுவலாக பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசம் நம்ம எப்படி வந்து ஒரு சாட் ஜிபிடி இல்ல ஒரு ஏஐ மாடல்ல நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து இதை நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாங்கிறது நம்ம கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, சரி. நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்தோம்னா, எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசம் நமக்கு வந்து டிஃபரெண்ட் சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ், நம்ம டிஃப்ரெண்ட் சிவி எடுக்கும்போது நமக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆடிங் அனலைட்ல வந்து நமக்கு அது சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபைல் மாறும். ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசம் டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாங்கிறது நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள நம்ம வீடியோ லெக்சரோட பர்பஸ் என்னன்னா, சப்போஸ் எனக்கு அந்த மெக்கானிசம் சரியா எனக்கு இன்டர்பிரேட் பண்ண தெரியல. ஸோ நான் வந்து ஒரு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லைக் சாட் ஜிபிடி இல்லை கிளாடுங்கிற மாதிரி நான் டொமைன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு மெக்கானிசத்தை நான் வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணலாமா? ஸோ அந்த மெக்கானிசம் சப்போஸ் அது ஒருவேளை அது வந்து சொன்னாலும் அது சரியா தப்பா, அதை எப்படி வந்து வேலிடேட் பண்றது? ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து இதுல ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல வந்து அதுக்கு மேல வந்து நானோ மெட்டீரியல். ஓகே, இது வந்து நானோ மெட்டீரியல். ஸோ இந்த நானோ மெட்டீரியலுக்கு மேல வந்து எனக்கு வந்து என்சைம் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு கூட நான் இப்ப என்ன பண்றேன், அனலைட் ஆட் பண்றேன். ஸோ அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு ப்ராடக்டா எனக்கு ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இப்போ நம்ம இதுல கண்ட்ரோல் ஸ்டடி நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிவி ஆஃப் வந்து நம்ம ஜிசி எலக்ட்ரோடுக்கு ரன் பண்ணுவோம். அது பிறகு வந்து ஜிசி பிளஸ் நானோமீட்டர் நம்ம ரன் பண்ணுவோம். அப்புறம் ஜிசி பிளஸ் நானோமீட்டர் பிளஸ் என்சைம். ஸோ இந்த 3 காம்பினேஷனுக்கு நம்ம இன் ஆப்சன்ஸ் அஸ் வெல் அஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அனலைட்டுங்கிறத நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ அப்போ ஆக மொத்தத்துல நமக்கு வந்து எத்தனை சைக்ளிக் ஆல்டர்னேட்டிவ் கர்வ் வந்துடும்? ஆக்சுவலா பார்த்தோம்னா 6 சிவி ப்ரொஃபைல் வந்துடும். ஓகே, 6 சிவி ப்ரொஃபைல் என்னது? ஜிசியில ஆப்சன்ஸ் பிரசன்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட்லயே நம்ம ஆப்சன்ஸ் பிரசன்ஸ்னு பண்ணுவோம். அதே மாதிரி என்சைம் மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கும் நம்ம ஆப்சன்ஸ் பிரசன்ஸ்ங்கிறது பண்ணுவோம். ஓகே, ஸோ ஈவன் நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடியும் பண்ணிக்கலாம், ஜிசி ஸ்லாஷ் என்சைம். ஓகே, அதாவது நானோமீட்டர் இல்லாத சமயத்துல ஆப்சன்ஸ் பிரசன்ஸ். அப்போ நமக்கு மொத்தம் 6 + 2 எத்தனை? 8 சிவி ப்ரொஃபைல் நமக்கு ஆக்சுவலா வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 8 சிவி ப்ரொஃபைல் வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுல என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆக்சுவலா பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாச்சும் ப்ரிலிமினரி கேரக்டரைசேஷன் எல்லாம் நம்ம அதை பத்தி தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து இந்த சிவி எடுக்கிறதுக்கு முன்னால வந்து நம்ம ஒரு சில பேசிக் பேராமீட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது என்னன்னா, எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ நம்ம எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்சிடி, டிஃப்யூசிவிட்டி. புரியுதா? நமக்கு ஒரு சிவி நமக்கு வந்து கிடைச்சானாலே அது நம்ம நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த சிவி ப்ரொஃபைல் கம்பேரிஷன் டிஃப்ரெண்ட் மாடிஃபைட் எலக்ட்ரோ பண்ணும்போது நம்ம சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல தான் மெயின்டைன் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க ஒருவேளை டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல மெயின்டைன் பண்றீங்கன்னா நீங்க எது கால்குலேட் பண்ணுவீங்க? டிஃப்யூசிவிட்டின்னு கால்குலேட் பண்ணுவீங்க. புரியுதா? சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல மெயின்டைன் பண்றீங்கன்னா நீங்க என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? லாக்ரான் தியரி அப்ளை பண்ணி இந்த சர்ஃபேஸ் கவரேஜ், இந்த ஆல்பா, அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் ஒரு சைக்ளிக் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபைல் இருந்து, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 சிவி ப்ரொஃபைல் நம்ம எடுக்கிறோம். அப்படித்தானே? நம்ம டிஃப்ரெண்ட் மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கு இன் ஆப்சன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் அனலைட்டுங்கிற மாதிரி நான் வந்து மொத்தம் ஒரு 8 சிவி எனக்கு வருதுன்னா, அந்த 8 சிவியோட பேசிக் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட வந்து நம்ம பண்ணிடணும். அதை என்ன ஃபீச்சர்ஸ்னா, நமக்கு வந்து பி கரண்ட் எவ்வளவு, ஐபிஏ பை ஐபிசி ரேஷியோ என்ன, எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் என்ன, சர்ஃபேஸ் கவரேஜ் என்ன. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நமக்கு என்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் எஸ்டிமேட் பண்ண முடியுமோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு, நமக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ என் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம எஃப்டிஆர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நான் ஒரு நானோமீட்டர் நான் வந்து யூஸ் பண்றேன்னா, ஒருவேளை அது மெட்டல் ஆக்சைடு இல்ல மெட்டல் பேஸ்டா இருக்குன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன எக்ஸ்பிஎஸ்ல. ஓகே, ஏன்னா நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொபோஸ் பண்ணும்போது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நானோ மெட்டீரியல்ல வந்து சும்மா சொல்றேன், நானோ மெட்டீரியல் இது வந்து நானோ மெட்டீரியல் வந்து ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகுது. அப்போ
இது வந்து பிளஸ் ஸ்டேட்டோ இல்ல எனக்கு இனிஷியலா ஆக்சுவலி என்னோட நானோமீட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அது எனக்கு தெரியணும் அப்படின்னா அது எக்ஸ்பிஎஸ் மூலமா தான் நமக்கு தெரியும். ஓகே. அதே மாதிரி எனக்கு ஒரு சிபி வருது அப்படின்னா, ஸோ சி மெயினா எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசத்துல நம்ம வந்து இந்த பீக் கரண்ட் அதே மாதிரி பீக் பொட்டன்ஷியல், ஓகே, அது ஆனோடிக்கோ கேத்தோடிக்கோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி என்ன எலக்ட்ரோலைட் என்ன பிஹெச்ல பண்றோம். சி சில டைம் நமக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல எனக்கு சில டைம் வந்து புரோட்டான் எனக்கு இன்வால்வ் ஆயிருக்கலாம். புரியுதா? இல்ல புரோட்டான் எனக்கு லிபரேட் ஆகலாம். சோ சம்திங் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நான் அப்போ வந்து நான் பிஹெச்ஓ ஆக்சுவலி என்னங்கிறத நான் சொல்லணும். சரியா? அதே மாதிரி எலக்ட்ரோலைட் என்ன? நான் என்ன ஸ்டாண்டர்ட்ல நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து கம்பேர் பண்ணும்போது, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிவி வந்து எது ஒரு ஒரு நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட்ல நான் ஆப்சன்ஸ் பிரசன்ஸ் நான் பண்றேன். சோ அதுல நான் கம்பேர் பண்றேன். என்ன கம்பேர் பண்ணுவேன்? சார் இந்த இபிஏ வந்து அனலைட் ஆட் பண்றதுக்கு முன்னால எனக்கு கூட இருந்துச்சு. ஆனா அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு இபிஏ கம்மியாயிருச்சு. புரியுதா? அப்போ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த ஆசன்ஸ் பிரசன்ஸ் இல்ல ஒரு ஜிசி எலக்ட்ரோட் நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட் நான் வேற ஏதோ 2 கம்பேர் பண்றேன். சோ நான் ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து நான் வந்து ப்ராம்ப்டா நான் கொடுக்கும்போது சாட் ஜிபிடில நம்ம வந்து எது இன்க்ரீஸ் ஆகுது எது டிக்ரீஸ் ஆகுது, அதாவது எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதா இல்ல எனக்கு பீக் பொட்டன்ஷியல் ஷிஃப்ட் நடக்குதா இல்ல நெகட்டிவ்ல ஷிஃப்ட் நடக்குதா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சாட் ஜிபிடில நம்ம கொடுக்கணும். புரியுதா? சோ மொத்தத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து என்ன இன்புட் வந்து நம்ம இந்த சைக்கிளிக் வோல்டாமெட்ரில நம்ம கொடுக்குறோம். சோ எனக்கு இந்த பஃபர் சொல்யூஷனுக்குள்ளால எனக்கு எக்ஸ்டர்னலா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும். சரி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் என்ன பிஹெச் மெயின்டைன் பண்றேன், அதே மாதிரி என்ன பஃபர், அதோட கான்சென்ட்ரேஷன், அதே மாதிரி சிவில நான் கொடுக்கக்கூடிய இன்புட் பாராமீட்டர்ஸ் என்ன. புரியுதா? இந்த ஒர்க்கிங் எலக்ட்ரோட்ல நான் என்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் அனலைட் ஆட் பண்ணியிருக்கேன்னா இல்லையா, அதே மாதிரி அவுட்புட் சிவில வந்து எனக்கு கரண்ட் என்ன, அதே மாதிரி பீக் பொட்டன்ஷியல் என்ன. புரியுதா? சோ இந்த மாதிரி நமக்கு என்ன நோன் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுதோ இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாட் ஜிபிடில வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். புரியுதா? நம்ம சாட் ஜிபிடில அது ஃபீட் பண்ணாம எனக்கு வெறுமனே எனக்கு ஒரு சைக்கிளிக் வோல்டாமீட்டர் எனக்கு கர்வ் இருக்கு. இந்த கர்வ் மட்டும் நீங்க ஜஸ்ட் வந்து உள்ளால குடுத்துக்கிட்டு இதோட மெக்கானிசம் என்னன்னு சொல்லி நீங்க குடுத்தீங்கன்னா, இட் மே கிவ் யூ தி ராங் இன்ஃபர்மேஷன். புரியுதா? சோ அதனால பெட்டர் நம்ம ஸ்டெப் 1 ப்ரொசீஜர் என்னன்னா, கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியே ஆகணும். அது மேண்டேட்டரி. கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்துக்கும் இன் ஆப்சன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் அனலைட்ங்கிறத நம்ம எடுக்கணும். அது கண்டிஷன் நம்பர் 1. இன்னொன்னு பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன். நான் பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம இந்த கண்ட்ரோல் ஸ்டடி பண்றதுக்கு முன்னால நம்ம எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பிஎஸ் எடுப்போம், எஃப்டிஆர் எடுப்போம். புரியுதா? அதே மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாவேரான் தேரி வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க. எஃபெக்ட் ஆஃப் பிஹெச் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் அதே மாதிரி எலக்ட்ரான் காம்பினேஷன் கூடயும் நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? சோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமும் நம்ம வந்து ஆக்சுவலி என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராம்ப்ட்லுக்கு வந்து நம்ம டீட்டெயிலா கொடுத்துடணும். புரியுதா? அதுக்கு பிறகு நம்ம கேட்கிற கொஸ்டின் எல்லாமே வாட் அண்ட் ஒய் லெவல்ல இருக்கணும். ஆனா மெயின்லி பேஸ்ட் ஆன் கம்பேரிஷன் பேசிஸ். புரியுதா? நம்ம வெறும் ஜிசி எலக்ட்ரோட ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட் நான் ரன் பண்ணி எனக்கு ஒரு பீக் வருது இது எதனால வந்திருக்கு அப்படின்னு கேட்கறத விட நம்ம மேபி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி கேட்டுக்கலாம். பட் போக போக நம்ம கம்பேரிஷன் வைஸா கேட்கணும். அப்ப கம்பேரிஷன் வைஸா கேட்கும் போது ஒய் லெவல்ல நம்ம கொஸ்டின் கேட்கணும் இல்ல வாட் லெவல்ல கேட்கணும். பட் எல்லாமே எதை நம்ம மெயினா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஐபிஏ, ஐபிசி, இபிஏ, இபிசி, அதே மாதிரி ஆக்சுவலி என்னது இ நாட் ஃபார்மல் பொட்டன்ஷியல், அதே மாதிரி ஓவர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபேக்டர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இல்ல ஷிஃப்ட் நடக்குதா. ஸோ இதுதான் நம்ம மேஜர் ஃபோக்கஸா வச்சு நம்ம கொஸ்டின் கேட்போம். புரியுதா? ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஒரு சைக்கிளிக் வோல்டாமெட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் வந்து ஒரு 3 மாடிஃபைட் எலக்ட்ரோட் இருக்கு. புரியுதா? ஒன்னு கிளாசி கார்பன், அதுக்கு மேல வந்து நான் ஒரு கோபால்ட் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல் ஒன்னு கோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அது கோபால்ட் ஆக்சைடு கூட எனக்கு இடிடிஏங்கிறத நான் வந்து ஃபங்க்ஷனலைஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த 3 மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கும் நான் இன் ஆப்சன்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் வச்சு நான் வந்து என்ன பண்றேன் சென்சிங் ஸ்டடி வந்து நான் பண்றேன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு சாட் ஜிபிடில இந்த சிவி ப்ரொஃபைல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லோட் பண்ணிடுவேன்.
ஓகே. சரி, இன்னொன்னு, நீங்க லோட் பண்ணாமனாலேயும் உங்களுக்கு வந்து சென்சிங் மெக்கானிசம் எடுக்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க கேட்கிற கொஸ்டின் ப்ராம்ப்ட்ல வந்து தெளிவா இருக்கணும். புரியுதா? நீங்க வெறும் பிக்சர் மட்டும் குடுத்து நீங்க வந்து சென்சிங் மெக்கானிசம் ஏதாவது ஒண்ணு கேட்டீங்க அப்படின்னா, இட் மே எக்ஸ்ட்ராக்ட் ராங் இன்ஃபர்மேஷன். புரியுதா? சோ அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க இமேஜ கூட அப்லோட் பண்ணணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. பட் நீங்க கேட்கிற கொஸ்டின்ல நான் சொன்ன இந்த எபோவ் பாராமீட்டர்ஸ், அதே மாதிரி எபோவ் இன்ஃபர்மேஷன், அந்த டெக்னிக்கல் கன்டென்ட் எல்லாமே நீங்க ஸ்டஃப் பண்ணி ப்ராப்பரா குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க கம்பேரிசன் பேசிஸ்ல கேட்கும்போது இட் வில் கிவ் யூ சம் ஆன்சர், ப்ராபபிள் ஆன்சர். நீங்க ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும்? இந்த எல்லா ஆன்சர்ஸும் நீங்க வந்து செக் பண்ணி, நீங்க ஒரு நோட் பாயிண்ட் பை பாயிண்ட்டா நோட் பண்ணி, நீங்க அத வந்து கம்பேர் பண்ணணும். சோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதுல ஒவ்வொரு ஆன்சரோட இன்டர் கனெக்ஷன் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். புரியுதா? சோ அது மூலமா நம்ம ஹாலுசினேட்டட் ரிசல்ட்ஸ் எது வந்தானாலும் நம்ம அத ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ஜிசி எலக்ட்ரோ, அதே மாதிரி என்னது இது ஜிசி பிளஸ் கால்சியம். இந்த 2 ப்ரொஃபைலுக்கும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பீக் எதுவுமே வரல. சோ அதனால தான் நான் என் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஆக்சுவலா வந்து இத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இந்த 2 ஃபேக்டர்ஸும் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். புரியுதா? சோ நான் டைரக்ட்டாவே என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எதுல ஆக்சுவலா போறேன் அப்டின்னா, இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கோபால்ட் 3 CO3O4 புரியுதா? இது கோபால்ட் ஆக்சைடு. சோ கோபால்ட் ஆக்சைடுல எனக்கு இங்க தெரியுதா? கிரீன் கலர்ல எனக்கு பீக் வந்திருக்கு. புரியுதா? அதே மாதிரி இந்த இது வந்து என்னது? இந்த கிரீன் கலர் இருக்கிறது என்னது? EDTA கோபால்ட் ஆக்சைடு. இது 2மே ஆக்சுவலா நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம். புரியுதா? சோ, இப்ப நான் இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why does the cobalt oxide modified electrode exhibit a formal potential? See, நமக்கு ஃபார்மல் பொட்டன்ஷியல்னா நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு என்னது? இது இது வந்து ஹை. ஓகேயா? இது வந்து லோ. சோ ஹைட் லோனா நமக்கு எப்பவே தெரியும். மேல வந்து ரிடக்ஷன், கீழ வந்து ஆக்சிடேஷன். புரியுதா? சோ அப்போ எனக்கு மேல வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து இபிசியா இருக்கும். கீழ வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து இபிஏயா இருக்கும். புரியுதா? சோ இதோட நான் ஆவரேஜ் எடுத்தேன்னா, அதுதான் எனக்கு வந்து E0 வேல்யூ. புரியுதா? சோ இந்த E0 வேல்யூ தான் நான் இங்க வந்து குடுத்திருக்கேன். புரியுதா? சோ நான் வெறும் கோபால்ட் ஆக்சைடு மாடிஃபைட், அதாவது EDT ஆட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு E0 வேல்யூ வந்திருக்கு. அதே நேரத்துல நான் EDT மாடிஃபை பண்ணும்போது எனக்கு வந்து E0 வேல்யூ ஆக்சுவலா கம்மியாயிருக்கு. புரியுதா? சோ இதுல வந்து நான் வந்து என்னது? நான் கண்டுபிடிச்ச E0 வேல்யூ வந்து EDT மாடிஃபை பண்ண பிறகு எனக்கு E0 கம்மியாயிருக்கு. சோ ஏன் நடந்திருக்கு? சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன். புரியுதா? சோ இந்த ப்ராம்ப்ட்ட நான் குடுத்தேன் அப்டின்னா எனக்கு ஆன்சர் வரும். ஓகே. சோ நீங்க நல்லா பாருங்க. நான் சொன்ன கண்டிஷன் ஆக்சுவலி என்னது? நம்ம மெயினா பீக் கரண்ட், அதே மாதிரி பீக் பொட்டன்ஷியல் இல்லாட்டி ஃபார்மல் பொட்டன்ஷியல். புரியுதா? இது ஏன் வந்து இன்கிரீஸ் ஆகுது? இல்ல இது ஏன் டிக்ரீஸ் ஆகுது? இல்ல இது ஏன் எனக்கு ஷிஃப்ட் நடக்குது? இதுதான் என்னுடைய பிரைமரி ஃபோக்கஸா வச்சு நான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். புரியுதா? இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இப்ப கேட்டது. புரியுதா? சோ இதுல நான் என்ன கேட்டிருக்கேன்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தி ஷிஃப்ட் இன் ஃபார்மல் பொட்டன்ஷியல்? ஏன் இந்த மாரி எனக்கு லோவர்ல ஷிஃப்ட் நடக்குது? EDT ஆட் பண்ண பிறகு. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப 2வது கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து இப்ப எத இதுவும் ஆக்சுவலா கம்பேர் பண்றேன்னா, நான் அதே தான். அது புரியுதா? அதாவது கோபால்ட் ஆக்சைடு மாடிஃபைட் எலக்ட்ரோட். இன்னொன்னு EDTA மாடிஃபைட் எலக்ட்ரோட். புரியுதா? கோபால்ட் ஆக்சைடு. ஆனா இது 2 நான் என்ன பண்ணியிருக்கேன்? கால்சியம் வந்து நான் வந்து ஆட் பண்ணல. புரியுதா? சோ இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, பிஃபோர் ஆடிங் EDTA, அதாவது இந்த கோபால்ட் ஆக்சைடு மாடிஃபைட் எலக்ட்ரோட்ல வந்து ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் பீக் கரஸ்பாண்ட்ஸ் டு CO3 பிளஸ் CO2 மைனஸ்ங்கிறத நான் டைரக்டா குடுத்துட்டேன். புரியுதா? சரி, இது ஏன் நான் டைரக்டா குடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நான் சொன்னேன். நம்ம இந்த CV எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம XPS இதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்னங்கிறது பார்த்திருப்போம். புரியுதா? சோ இல்லன்னா நீங்க மேனுவலா கூடனாலும் நீங்க பாத்துக்கலாம். CO3O4ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கோபால்ட் ஆக்சைடு ஓவரால் வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. புரியுதா? ஏன்னா அது ஒரு ஒரு நம்ம நானோ பார்ட்டிகிள் ஏதாவது பிரிப்பேர் பண்றோம்னா, அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பவுமே 0வா தான் இருக்கும். இப்போ ஆக்ஸிஜன் வந்து 4 இருக்கு. புரியுதா? ஓக்கு நமக்கு தெரியும். அது வந்து 2 மைனஸ். அப்போ 4 இன்டு -2 என்னது? 8. புரியுதா? சி இந்த என்டையர் டேர்ம் வந்து நமக்கு ஆக்சுவலா எவ்வளவு வரும்? 8 அப்படிதானே? இது என்டையர் டேர்ம் 8. அப்போ எனக்கு 3 கோபால்ட் இருக்கு. அப்ப 3 கோபால்ட்ல எனக்கு ஏதோ ஒரு காம்பினேஷன்ல எனக்கு எது வரும்? 8ன்னு வரணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். கோபால்ட் வந்து 2 பிளஸ் ஸ்டேட்லயும் இருக்கும். அதே மாதிரி 3 பிளஸ் ஸ்டேட்லயும் இருக்கும். புரியுதா? சோ
நான் வந்து 2 2 பிளஸ் 3ன்னு எடுத்துட்டேன்னா நான் சம் பண்ணி பார்த்தேன்னு எனக்கு எவ்வளவு வரும்? 7 வரும். புரியுதா? ஆனா இங்க எனக்கு வேல்யூ வந்து 8ன்னு இருக்கு. ஆனா இன்னொரு கண்டிஷன் பாருங்க, நான் 2 3 பிளஸ் 2ன்னு எடுத்துட்டேன்னா 6 3 பிளஸ் 3 6 6 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 8. புரியுதா? அப்ப இது கரெக்ட். அப்ப நான் என்ன சொல்லிக்கலாம்? எனக்கு ஒரு கோபால்ட் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் 2ல இருக்கு. வேற எனக்கு 2 கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3 பிளஸ்ல இருக்கு. அப்போ இந்த 2 பிளஸ்க்கும் இந்த 3 பிளஸ்க்கும் உள்ள எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இதுதான். புரியுதா? அப்போ CO2 பிளஸ் வந்து CO3 பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா எனக்கு இன்வால்வ் ஆகுது. புரியுதா? சோ இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் உங்களுக்கு அஸ் யூசுவல் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹெச் ஹை, இது லோவா இருக்கு அப்படின்னா மேல வந்து ரிடக்ஷன், கீழே உள்ளது ஆக்சிடேஷன். புரியுதா? அப்ப மேல உள்ளது ரிடக்ஷன்னா நமக்கு ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? CO3 பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் என்னது? CO2 பிளஸ். புரியுதா? இப்ப ஆக்சிடேஷன்னா நமக்கு என்ன ரியாக்ஷனா இருக்கும்? CO என்னது? CO2 பிளஸ் ஓகே கிவ் ரைஸ் டு CO3 பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான். புரியுதா? சப்போஸ் நமக்கு இந்த என்ன எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இங்க நடக்கல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சனாலும் நீங்க அதுவேனாலும் நீங்க சாட் ஜிபிடில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். புரியுதா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுப்பீங்க? எனக்கு 2 பீக் எனக்கு வந்திருக்கு. மேல ஒரு எனக்கு ரிடக்ஷன், கீழே எனக்கு ஆக்சிடேஷன் வந்திருக்கு. அதோட கரஸ்பாண்டிங் பீக் பொட்டன்ஷியல் நீங்க கொடுப்பீங்க. கொடுத்துக்கிட்டு நீங்க சாட் ஜிபிடில கேட்பீங்க ப்ராம்ப்டா. அதாவது இது என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது. அது வந்து வாட் லெவல். புரியுதா? சோ அப்படி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்க சமயம் அதுவும் உங்களுக்கு ப்ராபபிள் ஆன்சர் கொடுக்கலாம். பட் அது நீங்க என்ன கொடுத்தானாலும் நான் ஆல்ரெடி நான் ஆக்சுவலா சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் என்ன நமக்கு ஆன்சர் வந்திருக்கோ அதோட க்ளூவும் நமக்கு இந்த ரியாக்ஷன்ல நமக்கு ஒரு ஹிண்டா இருக்கணும். புரியுதா? சோ அதனாலதான் சாட் ஜிபிடி என்ன ஒரு ஆன்சர் சொன்னாலும் அது பிளைண்டா பிலீவ் பண்ணக்கூடாது. நமக்கு என்னென்ன ப்ரிலிமினரி கேரக்டரைசேஷன் நமக்கு எல்லாம் எடுத்திருக்கோம், அது சொல்லக்கூடிய ப்ராபபிள் ஆன்சர் வந்து நமக்கு ஓவர்லேப் ஆகுதா அதெல்லாம் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணி. புரியுதா? இன்னொன்னு, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? சரி, நீங்க நல்ல ஒரு ரிமெம்பர் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 வீடியோ லெக்சர்ஸ்ல நான் வந்து ஒரு சிவில இருந்து எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி லேவிரான் தியரியில இருந்து எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாங்கிறத நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இந்த நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ல ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் எனக்கு சேமா இருக்கு அப்படின்னா அதுவும் என்னது? ஒன் ஆஃப் தி வேலிடேஷன். புரியுதா? சோ இது வந்து நான் இங்க செகண்ட் கொஸ்டினா இங்க கேட்டிருக்கேன். புரியுதா? அப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்னன்னா எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் வந்து நான் வந்து இங்க கொஸ்டின் கொடுத்துட்டேன். இது வந்து CO3 பிளஸ் CO2 பிளஸ் ஓட ரிடாக்ஸ் கப்பல். ஆனா நான் இடிடி நான் ஆக்சுவலா ஆட் பண்ண பிறகு எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? எனக்கு பீக் வந்து ஆக்சுவலா கம்மியாகுது. சி இதுல பாருங்க, இதுல நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதோட இன்டென்சிட்டி ஆக்சுவல் எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.5ல இருக்கு. ஆனா நீங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நீங்க வந்து கரண்ட் ஆக்சுவலா நீங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 0.4 கிட்ட இருக்கு. புரியுதா? சோ சி அதாவது என்னன்னா இந்த இடத்துல 0.4ல இருக்கு, இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 0.5ஓட கூட 0.6ல இருக்கு. புரியுதா? சோ அதனாலதான் நான் இங்க என்ன கேட்டிருக்கேன், நான் வந்து இடிடியை மாடிஃபை பண்ணும் போது எனக்கு வந்து பி கரண்ட் எனக்கு என்ஹான்ஸ் ஆயிருக்கு. இங்க தெரியுது, இங்க ஆக்சுவலா கம்மியா இருக்கு. 0.2 ஒரு 4ஓ இல்ல 0.3 கிட்ட வரும். ஆனா இங்க 0.6 கிட்ட இருக்கு. அப்போ எகெயின் நான் கொஸ்டின் கேட்கிறேன், வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் வேர்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ChatGPT ரொம்ப சிம்பிளிஃபைடான வெர்ஷன்ல நமக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கும். புரியுதா? இப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? சோ இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம கோபால் CO3O4ம் நம்ம இடிடி மாடிஃபைட் CO3O4ம் தான் நம்ம கம்பேர் பண்றோம். புரியுதா? பிஃபோர் ஆடிங் கால்சியம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின்ல நான் எதையோ கம்பேர் பண்றேன் அப்படின்னா நான் கோபால்ட் CO3O4 மாடிஃபைட் எலக்ட்ரோடுக்கும் அந்த எலக்ட்ரோட் நான் வந்து கால்சியம் ஆட் பண்ணதுனால. புரியுதா? சி இந்த இன்டூ மார்க் நான் கொடுத்திருக்கிறது வந்து ஆக்சுவலா என்னது? இது வந்து GC/CO3O4 இது ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம். புரியுதா? வேற நெக்ஸ்ட் வந்துறது என்னது? GCCO3O4 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம். புரியுதா? அதுதான் இந்த வயலட் கலர்ல இருக்கு. இதுதான் இந்த கிரீன் கலர்ல இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா before adding calcium ion the CO3 modified electrode showed a formal potential of 0.694. புரியுதா?
அதாவது இந்த கிரீன் கலர்ல இருக்கு தெரியுமா, இந்த கிரீன் கலர் வந்து ஒரு ஃபார்மல் பொட்டன்ஷியல் 0.694 வோல்ட்ங்கிறத காமிக்குது. Why does the formal potential increases to 0.7005 after adding calcium ion to the solution? புரியுதா? நான் கால்சியம் அயன் ஆட் பண்ண பிறகு நீங்க இந்த கர்வ் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த கிரீனுக்கும் இந்த வயலட்டுக்கும் நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? என்னோட பொட்டன்ஷியல் வந்து ஃபார்மல் பொட்டன்ஷியல் இந்த பொட்டன்ஷியல் ஆக்சுவலா லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. புரியுதா? லெஃப்ட்னா என்னது? இது ஹை வேல்யூ. புரியுதா? அதுதான் நான் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபார்மல் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு. புரியுதா? அப்ப ஏன் இந்த ஷிஃப்ட் நடக்குது? அதுதான் நான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்கேன். சோ அதான் நான் இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் பர்ட்டிகுலர் சேஞ்ச்? புரியுதா? சோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறேன்? அதே 2 தான். புரியுதா? சோ இன்னும் நான் வந்து டீடைலா எத வேல்யூ குடுக்குறேன்? நான் வந்து இந்த ரிடக்ஷன் பீக் பொட்டன்ஷியல் வேல்யூவும் குடுக்குறேன். அதே மாதிரி ஆக்சிடேஷன் பீக் பொட்டன்ஷியல் வேல்யூவும் குடுக்குறேன். சோ 2 வேல்யூவும் குடுத்துட்டு எகைன் நான் வந்து சொல்றேன். அதாவது இந்த ஆக்சிடேஷன்லயும் ஷிஃப்ட் இருக்கா? இல்ல ரிடக்ஷன்ல ஷிஃப்ட் இருக்கா? இல்ல 2லயுமே எனக்கு ஷிஃப்ட் இருக்கா? இதோட ரீசன் என்ன? இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல நான் கேட்கிறேன். புரியுதா? சோ இதுல பாத்தீங்கன்னா why does the reduction potential நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஹை இது லோ அப்படின்னா மேல ரிடக்ஷன் கீழே ஆக்சிடேஷன் புரியுதா சோ ஏன் இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு 0.685ல இருந்து 0.691க்கு ஷிஃப்ட் ஆகுது கால்சியம் ஆட் பண்ண பிறகு அதே மாதிரி எனக்கு ஆக்சிடேஷன் பீக் பொட்டன்ஷியலும் ஏன் எனக்கு 0.703ல இருந்து 0.710க்கு எனக்கு ஷிஃப்ட் ஆகுது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நான் அடுத்த கொஸ்டின் நான் கேட்கிறேன் புரியுதா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 வந்து என்னன்னா இதே 2 பேராமீட்டர்ஸ் தான் புரியுதா அதாவது ஜிசி ஸ்லாஷ் CO3 ஃபார் மாடிஃபைட் எலக்ட்ரோட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம் அதே மாதிரி என்னது நெக்ஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஓகேயா சோ இப்போ இந்த ரெண்டு இதுக்குமே நான் என்ன ஆக்சுவலா கேட்க போறேன் அப்படின்னா கரண்ட்டை பத்தி நான் கேட்க போறேன் ஏன்னா இங்கே பாருங்க கரண்ட்ல நமக்கு சேஞ்ச் தெரியுதுல்ல கரண்ட் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இல்லை புரியுதா சோ நான் எகைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறேன்னா ஆஃப்டர் ஆடிங் கால்சியம் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பீக் கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது புரியுதா சி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரீன் கலர் தெரியுதா கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ ஆக்சுவலா கூட இருக்கு ஆனா இந்த வயலட் கலர் பாருங்க எனக்கு கரண்ட் வேல்யூ கம்மியா இருக்கு புரியுதா சோ அதுதான் நான் இங்க கேட்டிருக்கேன் எனக்கு வந்து நான் கால்சியம் ஆட் பண்றதுக்கு முன்னால எனக்கு கரண்ட் கூட இருக்கு ஆனா கால்சியம் ஆட் பண்ண பிறகு எனக்கு கரண்ட் கம்மியா இருக்கு ஸோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் டிக்ரீஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் வெரி சிம்பிள் வேர்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் புரியுதா சோ இப்போ நான் நெக்ஸ்ட் எதை நான் கம்பேர் பண்றேன்னா சரி நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நம்ம வந்து இந்த ஜிசி அதையில வந்து இன் ஆப்சன்ஸ் பிரசன்ஸ்ல எனக்கு எந்த சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் தெரியல அதனாலதான் நம்ம இத எந்த கம்பேரிஷனுக்கே நம்ம இன்க்ளூட் பண்ணல சோ நம்ம இந்த ரெண்டு பேராமீட்டர்லையும் நம்ம ஃபார்மல் பொட்டன்ஷியல் வச்சு கம்பேர் பண்ணிட்டோம் அதே மாதிரி இபிஏ இபிசி வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆகுதா அதை வச்சு கம்பேர் பண்ணிட்டோம் அதே மாதிரி கரண்ட்டும் பார்த்துட்டோம் புரியுதா எனக்கு ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகுது அதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டோம் புரியுதா இப்ப நான் நெக்ஸ்ட் எதை நம்ம ஆக்சுவலா கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடிடிஏ மாடிஃபைட் CO3O4 எலக்ட்ரோட் புரியுதா நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரோட் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம் புரியுதா சி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னது ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம் ஓகேயா இதுதான் என்னது செகண்ட் கேஸ் ஸ்டடி தான் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் புரியுதா சோ இந்த இடத்துலயே இப்ப நான் எதை நான் வந்து நான் கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு அஸ்யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கணும் இந்த இடத்துல பாருங்க எனக்கு கரண்ட்ல நல்ல சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு புரியுதா இந்த இது வந்து ஆக்சுவலி என்னது ஆப்சன்ஸ் ஓகே இது வந்து பிரசன்ஸ் ஓகே பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஸோ ஆப்சன்ஸ்ல பார்த்தோம்னா எனக்கு கரண்ட் கம்மியா இருக்கு பிரசன்ஸ்ல பார்த்தோம்னா எனக்கு கரண்ட் கூட இருக்கு புரியுதா அப்போ இதே தான் நான் இங்க வந்து கொஸ்டின்ல கேட்கிறேன் ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பிஃபோர் ஆடிங் கால்சியம் அயான் இந்த இடிடிஏ மாடிஃபைட் அதாவது இந்த இடிடிஏ மாடிஃபைட் CO3O4 எலக்ட்ரோடு வந்து எனக்கு என்னது என்ஹான்ஸ்ட் எனக்கு இட் ஷோட ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் பீக் கரஸ்பாண்டிங் டு CO3 plus CO2 plus redox couple. However, after adding calcium ion, for the EDTA CO3 for modified electrode exhibited enhanced peak current. அதான் சொன்னேன் ஆப்சன்ஸ்ல எனக்கு கரண்ட் கம்மியா இருக்கு ஆனா பிரசன்ஸ்ல எனக்கு கூட இருக்கு ஸோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் சொல்லி நான் வந்து கேள்வி கேட்கிறேன் புரியுதா
இப்போ வந்து நான் வந்து பீக் கரண்ட பத்தி வச்சு நான் கொஸ்டின் கேட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நான் பீக் பொட்டன்ஷியல வச்சு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்கிறேன். புரியுதா? ஸோ பிஃபோர் ஆடிங் கால்சியம் அயான் EDTA3 EDTA CO3 மாடிஃபைட் எலக்ட்ரோடு வந்து எனக்கு EPC அதே மாதிரி EPA எனக்கு ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்குது. புரியுதா? சரி, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஹை, இது லோவா இருக்கு அப்படின்னா எனக்கு மேல உள்ளது ரிடக்ஷன், கீழே உள்ளது ஆக்சிடேஷன். புரியுதா? அப்ப எனக்கு ரிடக்ஷன்னா இதுதான் எனக்கு என்னது இபிசி. புரியுதா? இதுதான் இபிசி. கீழே இருக்கிறது என்னது இதுதான் இபிஏ. சரியா? இதுதான் இபிஏ. அப்போ இந்த கிரீன் கலர் தான் ஆக்சுவலா எனக்கு என்னது ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம். ஓகே, சோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கேட்டிருக்கேன். கால்சியம் ஆட் பண்றதுக்கு முன்னால நீங்க இது ரெண்டு இதுலயும் பாருங்க, நமக்கு பீக் பொட்டன்ஷியல் வந்து ரிமைன் த சேம் தான். புரியுதா? அதான் நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து பிஃபோர் ஆட் பண்றதுக்கு முன்னால எனக்கு கேத்தோடிக்கும் ஆனோடிக்கும் எனக்கு ஒரு பீக் பொட்டன்ஷியல்ல எனக்கு பீக் வந்திருக்கு. அதே மாதிரி நான் கால்சியம் ஆட் பண்ண பிறகும் என் பீக் பொட்டன்ஷியல்ல எனக்கு எந்த ஷிஃப்ட் எதுவுமே நடக்கல. புரியுதா? அதான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஏன் எனக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் நடக்கல? இது நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இங்க கேட்டிருக்கேன். புரியுதா? இப்போ நம்ம மொத்தம் எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கோம்? 7 கேள்வி கேட்டிருக்கோம். புரியுதா? அதான் நான் வந்து 1, 2, 3, 4ன்னு போட்டிருக்கோம். இந்த பேட்டர்ன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சிஸ்டமேட்டிக்கா நான் கம்பேர் பண்றேன். புரியுதா? அதாவது இந்த ரெண்டும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு EDT-யோட ரோல் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த CO3O4ம் இதுவும் நான் வந்து பொட்டன்ஷியல் வைஸாவும் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி பீக் கரண்ட் வைஸாவும் நான் கம்பேர் பண்ணணும். அடுத்தது இந்த ஆப்சன்ஸ் பிரசன்ஸ்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது கால்சியத்தோட ரோல் என்னன்னு நம்ம தெரிஞ்சிடும். இல்லைன்னா CO3O4ஓட ரோல் என்னன்னு தெரியும். கால்சியம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுதா இல்ல கம்மி பண்ணுதா. அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பீக் பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டோம். கரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கம்பேர் பண்றோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம இந்த EDT மாடிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் நடக்குது, கரண்ட் வைஸ்லயும் என்ன சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் நடக்குது, பொட்டன்ஷியல் வைஸாவும் சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் என்ன நடக்குதுங்கிறதும் நம்ம சொல்லிக்கலாம். ஈவன் நெக்ஸ்ட் கொஸ்டினும் நீங்க ஒண்ணு கேட்டுக்கலாம். எனக்கு E0 வச்சு நீங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஓகே, E0 வேல்யூ உங்களுக்கு EPCA EPA புரியுதா? இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு ஷிஃப்ட் நடக்கல அப்படின்னா E0 வேல்யூ ஒரு வில் பி ரிமைன் சேம். அதனாலதான் நான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே தானே திரும்ப நான் ரீட்ரேட் பண்ணல. புரியுதா? இப்போ நான் 7 கொஸ்டின் நான் கேட்ட பிறகு இப்போ நான் ChatGPT ஃபைனல் என்ன கேட்பேன் அப்படின்னா, based on the above observation and discussion, could you please describe the sensing mechanism for the detection of calcium ion using the both modified electrode? இதுல both electrode என்னது? என்னுடைய GCE CO3O4 எலக்ட்ரோடுக்கும் அதே மாதிரி EDTA CO3O4 எலக்ட்ரோடுக்கும். புரியுதா? இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் உன்னால மெக்கானிசம் சொல்ல முடியுமா? அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத நான் கேட்டேன் அப்படின்னா இட் வில் கிவ் யூ எ பிக்சர். புரியுதா? சோ அது என்ன ஆன்சர் ஆக்சுவலி கொடுத்துட்டானாலும் இட் கேன் பி அ ஹாலுசினேஷன். புரியுதா? சோ நீங்க எது வந்தானாலும் நான் சொன்ன மாதிரி நமக்கு என்ன ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்திருக்கோமோ அதே மாதிரி நம்ம என்ன எலக்ட்ரோலைட், நம்ம என்ன எக்ஸ்பிஎஸ் எடுத்திருக்கோம், என் ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு என்ன வந்திருக்கு, இதெல்லாம் வச்சுதான் நம்ம வேலிடேட் பண்ணணும். புரியுதா? சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு 7 சாம்பிள் கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா என்னோட பிரைமரி ஃபோக்கஸே எனக்கு எதான் இருந்துச்சு, ஐபிஏ, ஐபிசி, இபிஏ, இபிசி, E0 வேல்யூ. புரியுதா? சோ இதை வச்சுதான் நான் வந்து ஃபுல்லா வந்து நான் கொஸ்டின் கேட்டு நான் வந்து ஆன்சர் எழுதிருந்தேன். புரியுதா? இன் அடிஷன் டு தட் நீங்க நம்ம எது பத்தியும் நம்ம ஆக்சுவலா கேட்டிருக்கலாம். நான் இங்க அடிஷனல் பேராமீட்டர்ஸ் சொல்லி நான் இங்க கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த வேல்யூவை நம்ம வந்து டிரைவ்டு பேராமீட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கோ நம்ம கொஸ்டின் பேசிஸ்ல நம்ம கம்பேரிஷன் கேட்டுக்கலாம். ஓகே, அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆடிங் அனலைட்ல நமக்கு என்ன சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரியும் நம்ம கொஸ்டின் கேட்டு நம்ம ஃபர்தரா இதுல இருந்து நம்ம இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் நான் வந்து ஒரு சென்சிங் மெக்கானிசம் எப்படி நம்ம ஒரு ஏஐ மாடல் வச்சு நம்ம எப்படி ப்ரொபோஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல பார்த்துக்கலாம். ஓகே.